ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு பைனர் வெல்டிங் எக்யூப்மெண்ட்ஸ். நம்ம ஷாப் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் நஞ்சாபுரம் ரோட்டில் கிங்ஸ் சர்ச் பக்கத்தில் மெயின் ரோட் மேலேயே நம்ம ஷாப் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நம்மகிட்ட ஆல் டைப்ஸ் ஆஃப் வெல்டிங் மிஷின் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, மார்க்கெட்லேயே அதிக மூவ்மெண்ட்டாக இருக்கக்கூடிய 4 ஆர்ம்ஸ் வெல்டிங் மிஷின் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாடல் ஸ்பெசிஃபிக்காக நம்ம எதுக்கு வாங்கணும்னா, ஹெவி டியூட்டி வெல்டிங் மிஷின் இது. இதில் பார்த்தீங்கன்னா 7018 ராடு, 6013 ராடு வந்து கன்யூஸாக நம்ம வெல்டிங் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். மிஷின் கூட பார்த்தீங்கன்னா வெல்டிங் கேபிள் மாட்டக்கூடிய யூரோ கவுண்டர் வந்து ரெண்டு பீஸ் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல் வந்துடும். இந்த மிஷின் வந்து மெயினாக எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய ஃபேக்ட்ரியில் க்ரஷரில் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜேசிபி ஒர்க், பக்கெட் வெல்டிங் அடிக்கிறதுக்கு மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இதில் என்னென்ன ராட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 6013 ராடு, 7018 ராட், 4mm ராட், 5mm ராட் வந்து கன்யூஸாக வெல்டிங் பண்ணிக்கலாம் இந்த மிஷினில். உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஸ் வெல்டிங் மிஷினு. இதில் வெல்டிங் கேபிள் பார்த்தீங்கன்னா அப் டு 25 to 30 மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம வெல்டிங் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ மிஷின் வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 ஆம்ஸ்லேருந்துட்டு 400 ஆம்ஸ் வரைக்கும் வரும். இதில் எவ்வளோ ஆம்ஸ் வேணுமோ நீ அவ்வளோ ஆம்ஸ் வச்சு வெல்டிங் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே விஆர்டின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது கீழே பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்கும். இது வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இந்த விஆர்டி வந்து ஆன் ஆயிரும். இது வந்து எதுக்குன்னா, இப்போ சப்போஸ் ஒரு வெட்டான சர்ஃபேஸ் அடிக்கும் போதில் உங்களுக்கு வந்துட்டு ஷாக் அடிக்கிற இதெல்லாம் வரும், ப்ராப்ளமெல்லாம் வரும். அப்படி வரும்போது இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ராப்ளம் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டு இதாகிடும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஓசி லைட்னு ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. மிஷினுக்குள்ள ஏதாவது ஃபால்ட் இருக்குது, இல்லை அதிகமாக ஹீட் ஆகுது அப்படின்னா இந்த லைட் வந்து இண்டிகேட் ஆகும். இந்த லைட் இண்டிகேட் ஆச்சுன்னா உங்களுக்கு வெல்டிங் வந்து வராது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஆர்க் நாப்னு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிற மாதிரி 30 மீட்டர் வரைக்கும் இந்த மிஷின் வந்து வெல்டிங் கேபிள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து வெல்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு மெல்டிங் பவர் வந்து பத்தல அப்படிங்கும் போதில் இந்த ஆர்க் ஃபோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா வெல்டிங் ஃபோர்ஸ் வந்து நல்லா இருக்கும், லாடு வந்து நல்லா சரசரன்னு இருக்கும். இது பக்கத்தில் வந்து ஆர் ஷாட்னு ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. இந்த நாப் எதுக்குன்னா, சப்போஸ் இப்போ 5mm அடிக்கிறீங்கன்னா உங்களுக்கு ராடு வந்து எப்பவுமே வந்து வெட்டாக இருக்கும். லைட்டாக அந்த வெட்டாக இருக்கும் போதில் உங்களுக்கு மெல்டிங் வந்து கரெக்டாக வராது. அப்படிங்கும் போதில் இதில் வந்துட்டு ஒரு ஹார்ட் ஷாட்னா வந்து ஒரு இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த வெட்ட வர ப்ராப்ளம் வந்து வராது, உங்களுக்கு வெல்டிங் வந்து நல்லா வரும். அதுக்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ வாங்க நம்ம வெல்டிங் அடிச்சு பார்த்துடலாம். இப்போ ஒரு 100 ஆம்ஸ் செட் பண்ணிட்டேன். வெல்டிங் எந்த ஸ்பேட்டரும் தெரிக்காமல் நீட்டாக ஒரு வெல்டிங் உங்களுக்கு. ஐஜிபிடியில் இதுதான் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன். உங்களுக்கு எந்த ஸ்பேட்டரும் வராது, வெல்டிங் வந்து நீட்டாக இருக்கும்.